எலிவேஷன் பார்க்க நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ரண்ட்டில் அடிஷ்னலாக இன்னொரு பால்கனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்க G+2 டைப் வீடு மாதிரி எலிவேஷனை நல்லா பெருசாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட் என்னென்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யாரும் டோர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் வித்தியாசமாக நல்ல ஹெவியான டஃப் அண்ட் கிளாஸில் கிச்சனுக்குன்னு தனி டோர் கொடுத்துருக்காங்க. அதோட கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் அது போக பேக் சைடு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. பெரிய எஸ்யூவி காரை தாராளமாக நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், கெஸ்ட்டை வெல்கம் பண்ண ஃபோயர், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, பேக் சைடு பால்கனி, தனி பூஜா ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1403 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 25 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் பார்க்க நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பால்கனி கொடுத்து நிறைய டெக்ஸ்டர் டிசைன், பெர்கோலா டிசைன், கிளே டைல்ஸோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 23x12. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. இதில் பெரிய எஸ்யூவி காரை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு வித் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். ஃபோயர் எடுத்து பெரிய லிவிங் ஹால், சைஸ் 16x16. சவுத் சைடில் அழகாக ஸ்லாப்லெஸ் டைப்பில் இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஒவ்வொரு செல்ஃபுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கார்னரில் உட்டன் கபோர்டு ஒர்க் செஞ்சு உள்ள UPS மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்டர் ஆகிறோம். இதில் ஹைலைட் என்னென்னா உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே நல்லா ஹெவியான டஃப் அண்ட் கிளாஸ் டோர் மாட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங். இதோட டோட்டல் சைஸ் 16x10. யூஸ்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஹேண்டில்லஸ் டைப்பில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா அவுட் சைடில் தனியாக யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 10x5. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5.5x4 இந்தியன் டாய்லெட் டைப். இது பேக் சைடு எக்ஸிட், ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக அவுட் சைடில், அதாவது ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் பூஜா ரூம். சைஸ் 5.25x4. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உட்டன் காட், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கப்போர்ட், வார்ட்ரோப், இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆப்போசிட்டில் டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 10x5.25. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 6x6. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 6.5x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து உட் டிசைன் ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி டெரஸ்க்கு என்ட்ராரோ. தரைக்கு புறாமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. கார்னரில் லாண்ட்ரி ஸ்பேஸ். உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து மத்தம்பாளையமில் NH ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 98 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். செகண்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைன்ஸோட ஒரு பால்கனி ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.